துளிர்த்தது, எலும்புகள் உயிர்த்தது. இந்த 2 காரியங்கள் உங்க இடத்துல பேச போகிறேன். எத்தனை பேர் கடவுளுடைய வார்த்தையை கேட்க ஆசையா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. தேவனுக்கு பேசுறதுன்னா ரொம்ப பிடிக்கும். அவர் பேசுறத கேட்குறாங்க பார்த்தீங்களா, அவங்கள ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஹல்லேலூயா. ஆமா, கடவுளுக்கு பேசுறதுன்னா ரொம்ப பிடிக்கும். அவர் பேசுறத கேட்குறாங்க பார்த்தீங்களா, அவங்கள அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எப்படி பிடிக்கும் அப்படின்னாக்க, அவங்க எந்த மனநிலையில, எந்த வாழ்க்கை சூழ்நிலையில அவர் இடத்துல வந்தாங்களோ, அதற்கு எதிர் திசையில அவங்களுடைய வாழ்க்கைய அவர் மாற்றி அமைக்கக்கூடிய விதத்திலே அவர்களை ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருக்கிறார். ஸோ அந்த வார்த்தைகளை கேட்க வந்திருக்கும் பொழுது, அந்த கவனத்தன்மையோடு கூட ரொம்பவும் கான்ஷியஸா, ரொம்பவும் நிதானமா, அழகா அந்த வார்த்தைகள் உங்களுடைய உள்ளத்துல பதிகிறதுக்கு இடம் கொடுங்க. ப்ரீச்சிங் இஸ் நாட் அன் ஆர்ட், ப்ரீச்சிங் இஸ் அ ஹார்ட் ஃபெல்ட் அப்படின்வாங்க ஆங்கிலத்தில். பிரசங்கம் என்பது ஒரு கலை அல்ல, பிரசங்கம் என்பது இதயபூர்வமானது. பிரசங்கம் அப்படின்னாக்க ஒரு 4 வசனம் இருக்கணும், ஒரு சாட்சி இருக்கணும், ஒரு சின்ன பாட்டு இருக்கணும், அப்புறம் ஒரு நகைச்சுவை இருக்கணும், அப்படியே முடிச்சிடணும். மினி மீல்ஸ் மாதிரி, கொஞ்சம் தயிர் சாதம், கொஞ்சம் லெமன் சாதம், கொஞ்சம் சாம்பார் சாதம், அப்பளம், கேசரி, அப்படி இருந்துச்சுனாக்கா கொஞ்சம் நல்லா இருக்கும் சார். அது கிடையாது பிரசங்கம். ப்ரீச்சிங் இஸ் நாட் அன் ஆர்ட், ப்ரீச்சிங் இஸ் அ ஹார்ட் ஃபெல்ட் அப்படின்வாங்க. இதயத்திலிருந்து, தேவனுடைய இருதயத்திலிருந்து உங்களுக்கு அவர் என்ன பேசுகிறார் என்பதை கொண்டு வருகிறது தான் ஒரு ஊழியக்காரனுடைய வேலையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ ஊழியக்காரன் வந்து ஒரு 10 வசனத்தை எடுத்துன்னு வந்துட்டா நம்ம செஞ்சிடலாம். 10 வசனம் செய்யாது. அவருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது அவர் கொடுக்கிற அந்த பிரசன்னம் மிகுந்த வார்த்தைகளை எடுத்து கொண்டு வந்து அந்த இடத்துல பேசும் பொழுதுதான் தேவன் ஃப்ரீயா மக்களோடு கூட இடைபடக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ கடவுளுடைய வார்த்தையை ரொம்பவும் என்ஜாய் பண்ணி கேளுங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுது உங்களுடைய பிரச்சனைகள் உங்களை விட்டு விலகக்கூடியதாக இருக்கிறது. வார்த்தைகளை போறதுக்கு முன்பாக ஒரு காரியத்தை சொல்லிட்டு கடந்து போறேன். உன்னை அறிந்த தேவனிடத்தில் உன்னை அறிமுகப்படுத்தாதே, நீயே அறியாத உன்னை உனக்கு அறிமுகப்படுத்தும் தேவன் அவர். ஹல்லேலூயா. சபைக்கு வந்தீங்கன்னாக்கா நல்லா தமிழ் கத்துக்கலாம். என்ன கத்துக்கலாங்க? ஆமா, நல்லா தமிழ் கத்துக்கலாம். உன்னை அறிந்த தேவனிடத்தில் உன்னை அறிமுகப்படுத்தாதே, நீயே அறியாத உன்னை உனக்கு அறிமுகப்படுத்தும் தேவன் அவர். வேதத்துல கிதியோன் ஒரு மனுஷன் இருந்தான். கடவுள்கிட்ட போய் சொல்றான், நாங்க என்ன கஷ்டப்படுறோம் தெரியுமா, நாங்க எவ்வளவு வேதனைப்படுறோம் தெரியுமா, நீங்க எங்க கூட இருந்தா இதெல்லாம் நடக்குமா, என்ன ஆண்டவரே, எப்படி ஆண்டவரே, அவர்கிட்ட போயிட்டு தன்னை அறிமுகப்படுத்தி பேசிக்கிட்டு இருக்கிறான். அவர் பார்க்குறாரு, உன்னை அறிந்த என்கிட்ட உன்னை பத்தி பேசாத, நீயே அறியாத உனக்கு உன்னை நான் காமிக்கிட்டான்னு கேட்டாரு. ஆண்டவரே, என்ன ஆண்டவரே? அவர் சொல்றாரு, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. பயந்துகிட்டு இருக்கிறவங்கிட்ட சொல்றாரு கடவுளே, நீ பயப்படுறவனே கிடையாது, நீ பயப்படுற ஜாதியே கிடையாது, உன் ரத்தத்திலேயே பயன்ற காரியங்கள் கிடையாது, நீ எதை பார்த்து பயந்துகிட்டு இருக்க, நீ பராக்கிரமசாலி அப்படின்னாக்க ஜெயிக்க பிறந்தவன் என்று அவன்கிட்ட சொன்ன உடனே அந்த வார்த்தை அவன் காதுகளில் கேட்டு அவனுக்குள்ள போய் அவனுடைய நாடி நரம்பு எல்லாவற்றையும் என்ன பண்றதுனாக்க பயத்தை நீக்கி தைரியத்தை உண்டாக்கக்கூடிய வல்லமையை தேவன் வார்த்தையில வைத்திருந்தார். ஹல்லேலூயா. 2 பேர் ஆண்டோட ஆலயத்துக்கு ஜெபிக்க போனாங்க. யாருங்க? பரிசேயன், இன்னொருத்தன் ஆயக்காரன். பரிசேயன் அப்படின்னாக்க சட்ட திட்டத்தின்படி வாழ்கிறவன். கரெக்டா கோயிலுக்கு போய் கரெக்டா ட்ரெஸ் போட்டு கரெக்டா தசமபாகம் கொடுத்து கரெக்டா காணிக்கை கொடுத்து கரெக்டா ஜெபம் பண்ணி கரெக்டா உபவாசிக்கிறவன். அவன் உள்ள போறான். பரிசேயன் உள்ள போய் ஜெபிக்கிறான். ஜெபிச்சுட்டு அவன் சொல்றான், ஆண்டவரே நான் இப்படி இருக்கிறேன் ஆண்டவரே, நான் ஜெபம் பண்றேன், உபவாசிக்கிறேன், தசமபாகம் கொடுக்குறேன். இன்னொன்று ஆண்டவரே சொல்லுப்பா. வெளியே இருக்கான் பாருங்க ஒரு ஆயக்காரன், அவனை மாதிரி நான் கிடையாது ஆண்டவரே. அப்படியா அப்படின்னு கேட்கிற கர்த்தர். பின்னாடி ஒருத்தர் நின்று ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறான். அவன் யாருனாக்க பாவி, வெளியே நின்று தன் தலையையும் வானத்திற்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலை அடித்து கொண்டு பாவியாகிய என் மேல் கிருபையாய் இரும் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபிக்கிறான். கடவுள் சொல்றாரு, பரிசேயன் அல்ல, ஆயக்காரனே நீதிமானாக்கப்பட்டவனாக கடந்து போனான். அப்ப அந்த இடத்துல கடவுள் சொல்றாரு, நீ உன்னை அறிந்த தேவனிடத்தில் உன்னை அறிமுகப்படுத்தாதே, நீயே அறியாத உன்னை உனக்கு அறிமுகப்படுத்தும் தேவன் அவர். நீங்கள் ஒவ்வொரு முறையும் ஆலயத்திற்கு வரும் பொழுதெல்லாம் கடவுள்கிட்ட ஏதோ ஒன்று சொல்லணும்னு வரீங்களா, ஆனால் அது தேவனுக்கு தெரியும். எத்தனை பேருக்கு தெரியும்? நீங்க என்ன சொல்ல வந்தீங்கன்றது அவருக்கு தெரியும். அதனால நீங்க அவர்கிட்ட சொல்ல தேவையில்லை. அவர் உங்களுக்கு என்ன சொல்றான்றதை கேட்டுட்டு போங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? ஆமா, கோயிலுக்கு எதுக்கு போறீங்க? போறேன்.
போய் ஓன்னு அழுது கண்ணீர் வடிச்சு என் பாரத்தெல்லாம் அவர்கிட்ட சொல்லிட்டு வரேன். அப்பனாக்கா அவருக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? அவருக்கு எல்லாம் தெரியும். கோயிலுக்கு எதுக்கு வர்றீங்கனாக்க வந்து உட்காரும் பொழுது அவர் என்ன சொல்றாருன்னு கேட்கணும். நீங்க என்ன சொல்றீங்கன்றது அவர் கேட்க தேவையில்லை. அவர் உங்க பக்கத்திலே தான் இருக்கிறாரு, உங்க கூடயே தான் இருக்கிறாரு. இன்னும் சொல்ல போனா உங்களுக்குள்ளதான் இருக்கிறார். நீங்களே ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்களே, கர்த்தர் உங்களுக்குள்ள வாசம் பண்ணுகிறார். நீங்க அவருக்கு ஒன்னு சொல்லி அவர் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா அவர் கடவுளே கிடையாது. எதுக்கு நீங்க கோயிலுக்கு வரீங்கனாக்கா அவர் உங்க இடத்துல என்ன சொல்ல வருகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆர்வம் இருக்கீங்க கடவுளையும் கூட பேசுறதுக்கு? அவர் என் கூட பேசிட்டார் அப்படின்னாக்க அதுக்கப்புறம் வாழ்க்கை கம்ப்ளீட்டா மாறிடும். கம்ப்ளீட் 100% சேஞ்சுக்குள்ள உங்க வாழ்க்கை வந்துடும். இன்னைக்கு 2 காரியங்களை கர்த்தர் உங்க இடத்துல பேச போகிறாரு. 1 கோல் துளிர்த்தது, 2 எலும்புகள் உயிர்த்தது. 2 காரியங்களை நான் உங்களிடத்துல பேச போறேன். 2 காரியங்கள் தான். ஆரோனுடைய கோல் துளிர்த்தது அப்படின்றது காலை வேளையில சொன்னேன். 2வது எசேக்கியேல் புஸ்தகத்துல உலர்ந்த எலும்புகளை தேவன் என்ன பண்ணினாருங்க? உயிரடையும்படி செய்தார். சோ 2 காரியங்களை உங்களுக்கு காட்ட போகிறேன். எடுத்துக்கொள்ளுங்க. என்னாகமம் 17ஆம் அதிகாரம். நன்றி ஆண்டவரே. ஜீசஸ். ஹalleluya. என்னாகமம் 17 1-2 வசனங்களை வாசிப்போம். பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரோட பேசி அவர்கள் பிதாக்களின் வம்சங்களாகிய ஒவ்வொரு வம்சத்துடைய பிரபுவினிடத்தில் ஒவ்வொரு கோலாக 12 கோலை வாங்கி அவனவன் கோலில் அவனவன் பெயரை எழுதுவாயாக. லேவினுடைய கோலின் மேல் ஆரோனின் பெயரை எழுத கடவாய். அவர்களுடைய பிதாக்களின் ஒவ்வொரு வம்ச தலைவனுக்கும் ஒவ்வொரு கோல் இருக்க வேண்டும். அவைகளை ஆசாரிப்பு கூடாரத்திலே நான் உங்களை சந்திக்கும் ஸ்தானமாகிய சாட்சி பெட்டிக்கு முன்னே வைக்க கடவாய். அப்பொழுது நான் தெரிந்து கொள்கிறவனுடைய கோல் துளிர்க்கும். போதும். அப்பொழுது நான் தெரிந்து கொள்ளுகிறவனுடைய கோல் துளிர்க்கும். இங்க என்ன நடந்துச்சு அப்படின்றது 16ஆம் அதிகாரத்துல வீட்டுல போய் பொறுமையா வாசிச்சு பார்த்தீங்கன்னாக்க இஸ்ரவேல் மக்கள் இருக்கக்கூடிய அநேகர் என்ன பண்றாங்க, எழும்பி மோசே கிட்டேயும் ஆரோன் கிட்டேயும் வந்து, பா என்ன நீங்க 2 பேர் தான் வந்து கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க, நீங்க தான் எங்களை வழி நடத்தணும், உங்களுக்கு சொல்றதை கேட்டு அவங்களுக்கு கீழே நாங்க அப்படியே நடந்து வரணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? உங்களை மட்டும் தான் கடவுள் பேசுறாரா? உங்களை மட்டும் தான் கடவுள் அழைச்சிருக்கிறாரா? எங்களையும் கடவுள் அழைச்சிருக்கிறாரு, நாங்களும் அந்த காரியங்களை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு மோசேயும் ஆரோனையும் என்ன பண்ணுறாங்க, நெருக்குறாங்க. நெருக்கி அந்த இடத்துல மோசேயின் மேல முறுமுறுத்து சண்டை போட்டு அவங்க பல காரியங்களை செய்து கொண்டு இருக்கும் பொழுது மோசே சொல்றான், பாருங்க நீங்க என்னை அழைக்கல, என்னை கடவுள் தான் அழைச்சாரு. கடவுள் அழைத்தபடினால தான் அவருடைய வேலைக்கு நான் வந்தேன். அவர் தான் உங்களை விடுதலையாக்கி கொண்டு வர சொன்னாரு. இது என் சுய சித்தத்தில் வரல, கடவுள் அழைத்தனால நான் வந்திருக்கிறேன். அதனால நீங்க முரட்டாட்டம் பண்ணாம முறுமுறுக்காம இருங்கன்னு சொல்றான். கேட்கவே இல்லை, கண்ணாமண்ணான்னு பேசுறாங்க. அப்ப அவன் சொல்றான், நான் கடவுள், நான் என்னதான் கடவுள் அழைச்சான்றது உங்களுக்கு ஒரு உறுதி வேணும் அப்படின்னாக்க யாரெல்லாம் முறுமுறுத்தீங்களோ அவங்க எல்லாரும் சும்மா சாக மாட்டீங்க, இயற்கையான விதத்தில் சாக போறது இல்ல, வித்தியாசமான முறையில தேவன் உங்களை கொன்று போடும் பொழுதுதான் உங்களுக்கு தெரியும் நான் தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறவன் என்று சொல்லி சொல்றாரு. பூமி பிளந்து உங்களை உயிரோடு எடுத்துக்கொள்ள கடவது என்று சொன்ன உடனே டக்குன்னு பூமி அப்படியே பழக்குது பாருங்க. எத்துக்ளாக் வந்த மாதிரி பூமி பிளந்து யாரெல்லாம் முறுமுறுத்தாங்களோ அவங்கள பல பேர் அந்த பூமிக்கு அடியில போய் முழுவதுமாக அழிக்கப்பட்டு மறுபடியும் பூமி மூடிடுச்சு. ஹல்லேலூயா. இந்த சம்பவம் நடந்த உடனே கடவுள் பார்க்குறாரு, இவங்களுக்கு முதல்ல ஒரு தீர்வு பண்ணணும், நான் தெரிந்து கொண்ட ஆள் யாரு அப்படின்றத அவங்களுக்கு நான் காட்டணும் அப்படின்றதுக்காக சொல்றாரு. 12 கோத்திரத்திலையும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கோலை எடுத்துக்கொள்ளுங்க. கோல்னாக்க ஒரு தடின்னு வச்சுங்களேன், இவ்வளவு பெரிய கம்பு, ஒரு கம்பு. அந்த நாட்களில் வனாந்திரத்தில் போகிறவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா ஒரு கம்பு ஒன்று வச்சுருப்பாங்க. எதுக்கு அப்படின்னாக்க அவங்க போகிற வழியில் இருக்கக்கூடிய முட்செடிகள் இருந்துச்சுனாக்கா அதை விலக்கி விட்டுட்டு போகிறது, இல்லை சின்ன மிருகங்கள் வந்து அவங்களை தாக்கும் பொழுது அதில் அடித்து தங்களை தப்பித்துக் கொள்வதற்கு ஒரு கோலை கையில் வச்சுருப்பாங்க. அது ஆள் உயரத்துக்கு இருக்கும் அந்த கோல். அந்த கோலை கையில் வச்சுட்டு தான் அவங்க பிரயாணத்தை பண்ணுவாங்க. அப்போ கடவுள் சொல்கிறார், 12 கோல்கள் எடுத்துக்கோ, கொண்டு வந்து ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ள வை. நான் யாரை நான் தெரிந்து கொள்ளுகிறேனோ அவனுடைய கோல் என்ன பண்ணுங்க, துளிர்க்கும். கோல் துளிர்க்கும். கோல் அப்படின்னாக்க ஒரு பச்சை மரத்திலிருந்து வெட்டி கொண்டு வந்து வச்சா பரவாயில்ல. இது என்னாச்சுனாக்க பல வருடங்களுக்கு பல மாதங்களுக்கு நாட்களுக்கு முன்பாக மரத்திலிருந்து வெட்டப்பட்ட ஒரு கொம்பு காஞ்சு போய் அது இருக்கிற மேல் பட்டையெல்லாம் கூட போயிட்டு ரொம்ப வந்து என்னன்னாக்க பயன்படுத்தி அதனுடைய கலரே மாறி போயிருச்சு. இப்ப இதை ஊண்டி வச்சா கூட வளராது, அப்படிப்பட்ட நிலைக்கு டெட்டுக்கு போயிருச்சு. அந்த டெட்டான கோலை என்ன பண்ணாக்க 12 கோலை கொண்டு வந்து
கடவுள் சொல்றாரு 12 கோத்திரத்தினுடைய பேரையும் ஒவ்வொரு கோல் மேல் எழுதுப்பான்றார். ஒவ்வொருத்தவங்க பேரையும் எழுதுறாங்க. எழுதிட்டு ஆரோனுடைய பேர் ஒரு கோல் எழுத சொல்றாரு. எழுதி ஆசாரிப்பு கூடாரத்தில் கொண்டு வந்து வையின்றார். சாயந்தரம் ஒரு 6 மணி போல் என்ன பண்றாங்கன்னாக்கா கொண்டு வந்து ஆண்டவருடைய ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ள கோலை வச்சுட்டாங்க. வச்சுட்டு எல்லாரும் போயிட்டாங்க. அடுத்த நாள் காலையில மோசே ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ள போய் பார்க்கிறாரு. பார்க்கும் பொழுது என்ன நடக்குது? அடுத்து வாசிங்க 6ஆம் வசனத்திலிருந்து. இதை மோசே இஸ்ரவேல் புத்திரரோடு சொன்னான். அப்பொழுது அவருடைய பிரபுக்கள் எல்லாரும் தங்கள் பிதாக்களுடைய வம்சத்தின்படி ஒவ்வொரு பிரபுவும் ஒவ்வொரு கோலாக 12 கோல்களை அவனிடத்தில் கொடுத்தார்கள். ஆரோனின் கோலும் அவருடைய கோலுடனே இருந்தது. அந்த கோல்கள் மோசே சாட்சியின் கூடாரத்திலே கர்த்தருடைய சமூகத்தில் வைத்தான். மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்துக்குள் பிரவேசித்த போது இதோ லேவின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது. போதும், ஆரோனின் கோல் துளிர்த்து இருந்தது. 12 கோல் வச்சுட்டாங்க. 12 கோல்ல என்ன பண்ணாங்க? அந்தந்த கோத்திரத்தினுடைய தலைவருடைய பேரை எழுதி வச்சுட்டாங்க. பேரை எழுதி ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ள வச்சுட்டாங்க. ஒரு இருட்டான ஒரு அறை, அந்த அறைக்குள்ள வச்சுட்டாங்க. நைட்டு போயிட்டாங்க. அடுத்த நாள் காலையில வர்றாங்க. இப்ப காலையில வரும் பொழுது அந்த 12 கோல்ல கடவுள் யாரை தெரிந்து கொண்டாரோ அவனுடைய கோல் மாத்திரம் தேவன் என்ன பண்ணாருங்க? துளிர்க்கும்படி செய்தார். நான் அப்படியே தியானம் பண்ணிட்டே இருந்தேன். வசனத்தை படிச்சுக்கிட்டே அப்படியே தியானம் பண்ணிட்டே இருந்தேன். 12 கோல் வச்சாங்க. ஒவ்வொருத்தருடைய கோல்லையும் ஒவ்வொரு பேர் எழுதுனாங்க. மொத்தத்தை கொண்டு போய் உள்ள வச்சாங்க. ஆனால் தேவன் கரெக்டா ஆரோனுடைய கோலை என்ன பண்ணாருங்க? துளிர்க்கும்படி செய்தார் அப்படின்னு படிச்சுட்டு இருக்கும் பொழுது, எப்படி ஆண்டவரே 12 கோல் வச்சிருக்கிறாங்க, கரெக்டா ஆரோனுடைய கோலை மட்டும் நீங்க துளிர்க்கும்படி செய்தீங்க அப்படின்னாக்க, இந்த இயேசு இந்த பூமியில பிறப்பதற்கு முன்பாக மரியாள் இடத்துல வந்து தேவதூதன் பேசுகிறார். பேசும் பொழுது அவர்கிட்ட சொல்றான், நீ வந்து ஒரு குமாரனை பெறுவாய் அப்படின்னு சொல்லும்போது அவர் கேட்கிறா, இது எப்படி ஆகும்? நான் புருஷனை அறியேனே என்று கேட்கும்போது அவன் சொல்லுகிறான், உன்னதமானவருடைய பலன் உன்மேல் நிழலிடும் அப்படின்னாக்க, உன்னதமானவருடைய தேவனுடைய பலன் அவள் மேல் நிழலிடும்படியாய் தேவன் செய்தார். எத்தனை பேர் சின்ன வயசுல லென்ஸ் யூஸ் பண்ணிருக்கீங்க? யாராச்சும் கை தூக்குனா தானே தெரியும் எனக்கு. ஆமா, லென்ஸ். அந்த லென்ஸ் என்னன்னாக்க, ஒரு தீக்குச்சி எடுத்து கொண்டு போயிட்டு வெயில்ல வச்சுட்டு அந்த லென்ஸை நீங்க அப்படியே காமிச்சீங்கன்னாக்க, அந்த சூரிய ஒளி லென்ஸ்ல பட்டு அந்த லென்ஸ்ல இருந்து வரக்கூடிய ஒளி கரெக்டா போய் அந்த தீக்குச்சியினுடைய ஹெட்ல பட்டுச்சுன்னு கொஞ்ச நேரம் வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னாக்க என்ன ஆகும் அப்படின்னாக்க, டக்குன்னு தீ பிடிக்க ஆரம்பிச்சிட்டு அந்த தீக்குச்சி தானா எரிய ஆரம்பிச்சது. என்னன்னாக்க, இது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன். ஒரு சன்லைட் வந்து அந்த லென்ஸ்ல பட்டு அந்த லென்ஸ்ல இருந்து ஒளி டிரான்ஸ்பர் ஆகி அந்த தீக்குச்சி மேல படும் பொழுது ஒரு சில வினாடிகள்ல அந்த தீக்குச்சி தானா எரியக்கூடியதாக இருக்குதா. என்னன்னாக்க, அந்த சூரிய ஒளி அது மேல படும் பொழுது அது பற்றி எரியக்கூடியதாக இருக்கிறது. அதே போலதான் மரியாள் மேல உன்னதமானவருடைய பலன் வந்து இறங்கும் பொழுது அவருடைய கர்ப்பத்திலே தேவகுமாரனாகிய இயேசு என்ற கருவை தேவன் உருவாகும்படி செய்தார். ஹல்லேலூயா. வாழ்க்கையில எப்ப அற்புதங்கள் நடக்குது அப்படின்னாக்க, எப்போ நீங்கள் தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து என் வாழ்க்கையில இப்படி நடக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லும் பொழுது, உங்களை அறியாமலேயே தேவனுடைய பலன் உங்கள் மேல் நிழலிடக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நிறைய பேர் ஆலயத்துல வந்து என்ன பண்றாங்கன்னாக்க, பாடணும், ஆராதிக்கணும், கடவுளுடைய வார்த்தையை கேட்கணும், ஒரு சடங்காச்சாரமான ஒரு காரியத்துக்குள்ள கடந்து போயிட்டாங்க. அதனால சபைகள்ல பெரிய லெவல்ல பெரிய அற்புதங்களோ அதிசயங்களோ நடக்கிறது இல்லை. ஏன் நடக்கிறது இல்லை அப்படின்னாக்க, வந்து உட்கார்ந்து இருக்கிற இடம் தேவனுடைய பிரசன்னம். இந்த இடத்துல தேவன் வாசம் பண்ணுகிறார். இங்கிருந்து புறப்பட்டு வரக்கூடிய தேவனுடைய வார்த்தையை நான் உள்வாங்கும் பொழுது எனக்குள்ளே தேவன் அற்புதங்களை தானாய் நடக்கும்படி செய்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? தீக்குச்சி அது வச்ச இடத்திலே தான் இருக்குது. சூரிய ஒளி அது இடத்துல இருந்து ஒளியை கொடுத்துக்கிட்டே தான் இருக்குது. அதுக்கு நடுவுல வரக்கூடிய லென்ஸ் என்ன பண்ணுதுனாக்க, அந்த ஒளியை வாங்கி டிரான்ஸ்பர் பண்ணி அந்த தீக்குச்சி மேல பட்ட உடனே அது எப்படி பற்றி எரிகிறதோ அப்படியே தேவனுடைய வல்லமை சபையில இறங்கி கொண்டுதான் இருக்கிறது. அது ஒரு ஊழியக்காரர் வந்து உங்களிடத்துல வந்து பேசும் பொழுது அந்த வார்த்தையை நீங்கள் அப்படியே உள்வாங்கும் பொழுது அது ஊடுருவி பாய்ந்து உங்களுடைய சரீரத்திலே அற்புதங்களையும் அதிசயங்களையும் நிகழ்த்தக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் சொல்றேன், உங்க லைஃப்ல தேவன் அற்புதங்களை செய்யக்கூடாதுன்ற எண்ணம் அவருக்கு கிடையவே கிடையாது. இன்னும் சொல்ல போனா, உங்களுக்கு எப்படியாகிலும் ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று உங்கள் தேவன் ஆர்வம் உள்ளவராக இருக்கிறார்.
உங்களுக்கு ஏதாச்சும் ஒண்ணு பண்ணிடணுன்றதுல அவர் ரொம்ப ஆர்வமா இருக்கிறாரு. ஆனா தகுதி இல்லாதவனுக்கு தேவன் தகுதியான ஒன்றை கொடுக்கிறது. ஆ ஒருத்தன கை இப்படி ஆடிக்கிட்டே இருக்குது. குடிகாரன் குடிச்சு குடிச்சு உடம்பெல்லாம் கெட்டு போய் கை நரம்பெல்லாம் ஆட ஆரம்பிச்சிருச்சு. கை ஆடுது. ஆடிக்கிட்டே இருக்கிறவன் கையில போயிட்டு ஒரு கண்ணாடி கிளாஸை கொடுப்பீங்களா? என்ன பண்ணிடுவான்? கண்ணாடி கிளாஸ் நிறைய தண்ணியை வச்சு அவன் கையில் வைங்களேன், அப்படியே ஆடி 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 ஃபர்ஸ்ட் தண்ணி கொட்டிடும், அப்புறம் கிளாஸ் கீழே விழுந்து உடஞ்சிரும். அதே போல ஒரு பதட்டப்படக்கூடிய ஒரு மனுஷன், பக்குவப்படாத ஒரு மனுஷன், தேவனை தெரிந்து கொள்ளாத புரிந்து கொள்ளாத ஒரு மனுஷனை தேவன் ஆசீர்வதிக்கிறது இல்லை. ஏன் அப்படின்னாக்க ஆசீர்வாதம் வர்ற வரைக்கும் உள்ள இருப்பான், ஆசீர்வாதத்தை பெற்று கொண்டு பிற்பாடு வெளியில இருப்பான். ஹல்லேலூயா. நிறைய பேரை பார்த்துருக்குறோம். ஐயா எனக்கு ஆட்சிப்பீங்கய்யா, இந்த வேலைக்கு ஆட்சிப்பீங்கய்யா, இந்த நல்லதுக்காக ஜெபிங்க, இந்த ஆசீர்வாதத்துக்காக ஜெபிங்க அப்படின்னு ஊழியக்காரரும் உபவாசம் போட்டு விசுவாசமா ஜெபம் பண்ணி எல்லா நன்மைகளையும் பெற்று எல்லாம் நடந்த பிற்பாடு அதுக்கப்புறம் பார்த்தா ஆலயம் இருக்க மாட்டாங்க. என்னாச்சுன்னு பார்த்தாக்க அந்த நன்மைக்காக மட்டும் ஆலயத்திற்கு வந்தாங்க, அந்த நன்மையை பெற்றுக்கொண்ட பிற்பாடு ஆலயத்தை விட்டு காணா போயிடுவாங்க. காணவில்லை அப்படின்ற அறிவிப்பு மாதிரி சொல்லணும். இந்த மாதிரி ஒருத்தர் வந்துட்டு இருந்தார் சபைக்கு, நல்லா தான் இருந்தாரு, ஆசீர்வாதத்தில் பெற்றுக்கொண்டாரு, அதுக்கப்புறம் ஆளை காணவே காணோம். ஆகையனால கடவுள் வந்துட்டு ஒரு மெச்சூர் இல்லாத பர்சனை தேவன் ஆசீர்வதிக்கிறதே கிடையாது. அப்ப கடவுள் கோயில்ல வந்து உட்கார வச்சு என்ன பண்றாருனாக்க ஒரு மனிதனை முதலாவது அவனை மெச்சூர் ஆக்குறாரு. அவன் என்ன பண்றாருனாக்க வார்த்தையை கொடுத்து அவனை பக்குவப்படுத்துகிறார், அவனை பதப்படுத்துகிறார். அவனை பக்குவப்படுத்தி பதப்படுத்தி அவனை உருவாக்கி அப்புறம் அவனை ஆசீர்வதிக்கும் பொழுதுதான் அவன் நிலையான மனிதனாய் தேவனுக்காக வாழக்கூடியவனாக இருக்கிறான். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? அப்ப இன்னைக்கு நீங்க ஒரு விஷயத்தை வீட்டுக்கு எடுத்துட்டு போங்க. நான் தீக்குச்சி, சூரியன் தேவனாக இருக்கிறார், அவரிலிருந்து வரக்கூடிய ஒளியாகிய ஆசீர்வாதம் என் மேல படுவதற்கு ஊழியக்காரர் என்ற ஒரு லென்ஸை தேவன் வைத்திருக்கிறாரு. அந்த லென்ஸின் மூலமாய் வரக்கூடிய தேவ வார்த்தையை ஒரு மனிதன் உள்வாங்கும் பொழுது அவனுக்கு உள்ள இருக்கக்கூடிய நெகட்டிவான காரியங்களை எல்லாம் தேவன் மாற்றி அவனை ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ உங்க அற்புதம் ரொம்ப தூரத்துல கிடையாது, உங்க அற்புதம் உங்களுக்குள்ளதான் இருக்குது. எல்லாரும் சொல்லுங்க, எனக்கான அற்புதம் எனக்குள்ளதான் இருக்குது. அதை தேவன் வெளிப்படுத்தும் பொழுது அதை நான் புரிஞ்சுக்கிட்டு நான் விசுவாசிச்சேனாக்க ஒரே நொடியில என்னை தேவன் ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? அப்ப ஆரோனுடைய கோல் அந்த இடத்துல என்ன பண்ணுச்சுங்க? துளிர்த்தது. உங்க வாழ்க்கையில் ஒரு ரகசியத்தை சொல்லித்தரேன். நீங்க கடவுளோடு கூட நடக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னாக்க எந்த இடத்துல நீங்க போனாலும் உங்களுக்கு எதிராய் 1000 பேர் இருந்தாலும் 1000ல் ஒருவனாக தேவன் உங்களை தெரிந்தெடுக்க கூடியவராக இருக்கிறார். ஐயா 1000 பேர் இருக்கிறாங்க ஐயா, நான் அந்த இடத்துல போனா நான் யாருன்னு தெரியுமா? என்னை எல்லாத்துக்கும் தெரியுமா? என்னை செலக்ட் பண்ணுவாங்களா? என்னை சூஸ் பண்ணுவாங்களா? ஏன் அந்த சந்தேகம் வருது அப்படின்னாக்க உங்களை விட 1000 பேர் சிறந்தவர்கள் என்ற ஒரு காரியத்தை நீங்க தெரிஞ்சபடினால அவங்கள பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருங்க, இவங்கெல்லாம் நம்மளோட டாப்பு, இவங்க கிட்ட நம்மனால ஒரு காரியத்தை செய்ய முடியாது, நம்மளெல்லாம் செலக்ட் பண்ணுவாங்களா, நமக்கெல்லாம் இது கிடைக்குமா? ஏன் 1000 பேரை பார்த்துட்டீங்க? நான் சொல்றேன், நான் உங்களுடைய தேவன் 1000ங்களில் சிறந்தவர், 10000ங்களில் சிறந்தவர். ஹல்லேலூயா. உங்க கடவுளை நீங்க நல்லா புரிஞ்சிட்டீங்க அப்படின்னாக்க நீங்க போய் நிக்கிற இடத்துல உங்களை விட சிறந்த 1000 பேர் இருந்தாலும் உங்களுடைய இருதயத்துல கடவுள் பேசுவாரு, என்னடா எல்லாம் உன்னோட பெரியவங்கள இருக்காங்களா? ஆமாண்டவரே. அவங்க 1000 பேர் பெரியவங்களா இருந்தாலும் அவங்களை அழைத்த தேவன் நான் தான்டா. நான் யாரை சூஸ் பண்றனோ அவனுக்கு தான் கனமும் மகிமையும் வந்து சேரும். ஹல்லேலூயா. சில இடங்கள்ல சில பேரை அழைச்சிருப்பாங்க, அழைச்சு சில பேரை கௌரவிக்கணும்னு நினைச்சிருப்பாங்க. அவங்கள கூப்பிடுறதுக்காக மைக் எடுக்கிறவங்க அவங்களே வாய் தவறி யாரை அழைக்கணுமோ அவங்கள அழைக்காம யாரை அழைக்கணும்ட்டு நினைக்கலையோ அவங்க பேரை சொல்லி மேடைக்கு கூப்பிட்டு, ஐயா கொஞ்சம் மேடைக்கு வந்தீங்கன்னாக்க உங்களை கௌரிக்க விரும்புகிறோம். இவர் பாப்பாரு, என்ன நான் லிஸ்ட்லயே இல்லையப்பா, இவங்க லிஸ்ட்ல நீங்க இல்ல, அவர் லிஸ்ட்ல இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. மனுஷங்களுடைய லிஸ்ட்ல இருக்கிறவங்கள சில பேர் மறந்து போவாங்க. தேவனுடைய லிஸ்ட்ல எவன் இருக்கிறானோ அவனை தேவன் மறக்கிறவர் அல்ல. ஹல்லேலூயா. நான் சொல்றேன், இன்னைக்கு நீங்க கடவுளோடு கூட நடக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னாக்க, அந்த தெய்வத்தோட பழக ஆரம்பிச்சிட்டீங்கன்னாக்க உங்களுக்கு எதிராக 1000 பேர் 10000 பேர் வந்து நின்னாலும் நீங்க சொல்லுவீங்க, உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே ஒரு மதிலையும் தாண்டுவேன். ஹல்லேலூயா. அவர் என் கூட இருக்கிறபடினால காத்து என் பக்கம்தான் அடிக்கும்,
லக்கு எனக்கு தான் அடிக்கும், என் பேர்ல தான் சீட்டு விழுகும், என்னைய தான் கூப்பிடுவாங்க. நான் முதல் வரிசையில் இல்லாமல் கடைசி வரிசையில் உட்கார்ந்து கொண்டிருந்தாலும் என் தேவனுடைய கண்கள் என்னை மாத்திரமே பார்த்து கொண்டிருக்கும். அல்லேலூயா. இருக்கீங்களா? நான் சொல்றேன் சார், உங்க வாழ்க்கையில நீங்க எங்க இருக்கிறீங்களோ அந்த இடத்துல உங்களை தேவன் உயர்த்தக்கூடியவராக இருக்கிறாரு. நீங்க ஒரு படிக்கிற பள்ளியா இருக்கலாம், கல்லூரியா இருக்கலாம், வேலை ஸ்தலமா இருக்கலாம், ஊழிய ஸ்தலமா இருக்கலாம், பணித்தலமா இருக்கலாம், எங்க வேணாலும் இருக்கலாம். உங்களுக்குள்ள ஒரு விஷயம் இருதயத்தில் இருக்கணும், என் கூட கடவுள் இருக்கிறபடினால பெஸ்ட் தான் எனக்கு கிடைக்கும். ஹல்லேலூயா. அதான் வாக்குத்தத்தத்தை வாசிச்சோம். என்ன வாசிச்சோம்? நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் முன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன். அந்த வாக்குத்தத்தத்தை எதை குறிக்குதுங்க? உங்களுக்கு எதிராக உங்களை விட 1000 பேர் சிறந்தவர்களாக இருப்பினும் நீங்கள் தேவனுடைய இருதயத்தை கவர்ந்தபடியினாலே மற்றவர்களுக்கு கிடைக்காது, ஆனா உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். ஹல்லேலூயா. அதனால சில பேர் வந்து உங்ககிட்ட சொல்லும் பொழுது, யா போயிச்சியா, நமக்கு இல்லையா, அக்கா நமக்கு இல்லக்கா, நமக்கு வராதான், நமக்கு கிடைக்காதான், நமக்கு தரமாட்டாங்களா அப்படின்னு வந்து சில பேர் சொல்லும் பொழுது நீங்க சொல்லணும், எங்க அப்பா எனக்குன்னு ஒண்ணு குறிச்சிட்டாருனாக்க அதை எந்த கொம்பனாலையும் தடுக்க முடியாது. ஹல்லேலூயா. அவர் முன் குறிச்சிட்டாரு, அவர் கொடுக்கணும்னு நினைச்சிட்டாருனாக்க அதை தடுக்கிறவன் யார்? வேதம் கேக்குது. அவர் ஒருத்தனை ஆசீர்வதிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாக்க எவன் சார் தடுக்கிறது? எவன் போய் நின்னாலும் அடிப்பாரு. ஹலோ, இருக்கீங்களா? உங்களை தூக்கணும்னு நினைச்சிட்டாருனாக்க 1000 பேர் உங்களை இறக்குற வேலையை பார்த்தாலும் உங்களை இன்னும் அதிக உயரத்திலே தூக்குற வேலையை தேவன் உங்களுக்காய் பார்க்கக்கூடியவராக இருக்கிறார். அதனால வாழ்க்கையில சில வழிகளில் போகும் பொழுது அநேகர் உங்களுக்கு பிரச்சனையும் போராட்டத்தையும் எதிர்ப்பையும் தெரிவிக்கும் பொழுது சோர்ந்து போயிடாதீங்க, சோர்ந்து போயிடாதீங்க. ஆண்டவர் உங்களிடத்துல பேசுறாரு, காலாட்களோடு ஓடும் போதே சோர்ந்து போவாயானால் குதிரைகளோடு எப்படி சேர்ந்து ஓடுவாய்? சமாதானமுள்ள தேசத்திலேயே அடைக்கலம் தேடுவாயானால் யோர்தான் பிரவாகித்து வரும் பொழுது என்ன செய்வாய்? நான் உன்னை சிங்கம் போல தெரிந்து கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமா இருப்பார்கள். நீங்களாம் சிங்கங்களா இருக்கிறீங்க. உங்களை சுத்தி வரக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் எப்படி இருக்கணும்னாக்க சிங்கத்தை போல இருக்கணும். என் கூட ஒரு தேவன் இருக்கிறபடினாலே அவர் எனக்கு வெற்றியை கொடுப்பார். ஹல்லேலூயா. தானியேலை தூக்கி எங்க போட்டாங்க? சிங்கத்தை தூக்கி சிங்க கெபியில போட்டாங்க. என்ன பண்ணும்? விளையாண்டுக்கிட்டு தான் இருக்கும். சிங்கத்தை தூக்கி சிங்க கெபியில போட்டா சிங்கத்தோட சிங்கமா விளையாண்டுக்கிட்டு தான் இருக்கும். சார், சிங்க கெபியில தூக்கி ஒரு பூனையை போட்டா காலி ஆயிடும். சிங்க கெபியில தூக்கி ஒரு மானை போட்டா காலி ஆயிடும். ஆனா சிங்க கெபியில ஒரு சிங்கத்தை போட்டீங்கன்னாக்க என்னதான் செய்ய முடியும்? ஒண்ணுமே செய்ய முடியாது. அதே போல அநேகர் உங்களை விட அதிகமாய் பெரியவர்களாகவும் சிறந்தவர்களாகவும் வல்லமை உள்ளவர்களாக இருந்தாலும் அவர்களை கண்டு பயப்படாதீங்க. நீங்க சொல்லுங்க, அவங்க எல்லாம் எப்படியோ உலகத்துல, நான் தேவனுடைய பார்வையில் அப்படி. அல்லேலூயா. அவருடைய பார்வையில நான் அப்படி, நீங்க இங்க எப்படியோ அவருடைய பார்வையில நானு அப்படி. அவருடைய பார்வையில் இருக்கிறபடினால என்னையை ஒருவரும் ஒரு நாளும் அசைக்கவும் முடியாது, என்னை கீழே இழுக்கவும் முடியாது. அப்போ அந்த ஆசாரிப்பு கூடாரத்தில் வைக்கப்பட்ட 12 கோல்கள்ல ஒரு கோல் ஆரோனுடைய கோலா இருந்தது. அதை தேவன் என்ன சொன்னார்னாக்கா 5ஆம் வசனத்துல, அப்பொழுது நான் தெரிந்து கொள்ளுகிறவனுடைய கோல் துளிர்க்கும். துளிர்க்கும் அப்படின்னாக்க எத்தனை பேருக்கு தெரியும்? என்ன பாருங்களேன், ஒரு மரம் வந்துட்டு இலையுதிர் காலத்துல இலையெல்லாம் உதிர்ந்துருச்சு, மொட்டை மரம் ஆயிடுச்சு. இப்போ அந்த இலைகள் எல்லாம் மலரக்கூடிய ஒரு காலம் வருது. அப்படி வரும் பொழுது என்ன பண்ணுனாக்க அந்த மரத்துல இருந்து எப்படிங்க வரும்? சின்ன சின்ன பச்சை பச்சையா லைட்டா துளிர்க்கும். சின்னதா வர கையிலே பிச்சிடலாம். அதுதான் வந்து என்ன ஆகுனாக்க கிளையாய் மாறும், கொம்பா மாறும். அந்த கிளை லைட்டா ஒரு கடவுள் சொன்னாரு, 12 பேரோட கோலை வைங்க, நான் எவனுடைய கோலை தெரிந்து கொள்கிறனோ அவனுடைய கோல் என்னாகும்? துளிர்க்கும். அப்படின்னாக்க சின்ன சிம்டம்ஸ் இருக்கும், சின்ன அடையாளம் இருக்கும். அந்த அடையாளத்தை பார்த்து அவனை தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு நீங்க அறிஞ்சுக்கங்க, இனிமேல் வந்து வாக்குவாதம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா துளிர்க்க மட்டும் செய்யல தேவனு. 8ஆம் வசனம் போட்டிருக்குது, படிங்க. அது துளிர் விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. ஆமென். ஹல்லேலூயா. அது துளிர்க்கலையாம், துளிர் விட்டு பூ பூத்து அடுத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. ஆங்கிலத்தில் எடுத்து வாசிச்சு பார்த்தேன், எப்படி வந்திருக்குனாக்க ரைப் ஃப்ரூட்ஸ் அப்படின்னாக்க ஒரு மரத்துல ஒரு காய் பழமாய் மாறி அந்த பழம் ஒரு மனிதன் பறித்து
புசிக்கக்கூடிய நிலையில, தன்மையில இருக்கக்கூடிய நிலையை தான் தேவன் சொல்லுகிறாரா. அறக்காயாவும் கிடையாது, ரொம்ப கனிஞ்ச பழமாவும் கிடையாது. சரியான விதத்துல ரொம்பவும் ப்ரிசர்வ் பண்ணி சரியான டேஸ்ட், சரியான நிலையில் இருக்கக்கூடிய ஒரு கனியை அந்த அந்த ஒரு கோல்ல, காஞ்சு போன ஒரு கோலை துளிர்க்க செய்து, அதை பூ பூக்க செய்து, அதுல வாதுமை பழங்களை கொண்டு வந்து தேவன் சேர்க்கும்படி செய்தாராம். ஒரு நாள் நைட்ல தேவன் எவ்வளவு பெரிய வேலை பார்த்திருக்காரு பாருங்களேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? சாயந்தரம் வச்சாங்க கூடாரத்துக்குள்ள கோலை. அடுத்த நாள் காலையில என்ன பண்ணுச்சு? துளிர் விட்டு பூ பூத்து பழத்தை கொடுத்தது. வாதுமை பழத்தை கொடுத்ததா. இந்த வாதுமை மரத்தை குறித்து அப்படியே படிக்க ஆரம்பிச்சேன். கூகுள் எடுத்து படிக்கும் பொழுது இந்த வாதுமை மரம் ஏறக்குறைய 5-6 வருடங்கள் ஆகுமா. எத்தனை வருஷங்க? ஆமா, 5-6 வருஷம் ஆகுமா இந்த வாதுமை மரம் பழத்தை கொடுக்கிறதுக்கு. 5-6 வருஷம் கழித்து ஒரு மரத்துல வரக்கூடிய பழத்தை தேவன் ஒரு இரவில, அரை நாள்ல, ஒரு நைட்ல, அடுத்த நாள் காலையில அந்த காஞ்சு போன கொம்பு துளிர்விட்டு பூ பூத்து பழத்தை கொடுக்கும்படியாக தேவனுடைய பிரசன்னம் அந்த கோலின் மேல் இறங்கி இருந்தபடியினாலே தேவன் சொல்றாரு, நான் துளிர் விடுறது, எவன் கோல் துளிர் விடுமோ அவனை தெரிஞ்சுக்கிட்டேன் தானே சொன்னேன். ஆனா ஆரோனை எப்படி தெரிஞ்சுக்கிட்டேன் தெரியுமா? அவங்க அம்மா வயிற்றுல தெரிந்து கொண்டேன். ஹல்லேலூயா. 5 வருஷத்துக்கு அப்புறம் கனி கொடுக்கிற ஒரு மரத்தினுடைய தன்மையை ஒரு இரவிலே தேவன் கொண்டு வந்து காண்பித்ததற்கான காரணம் என்னன்னாக்க, நீங்களா சண்டை போட்டுட்டு இருக்கீங்களா, மோசே என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க, ஆரோனை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு, அவங்க அம்மா வயிற்றுல உருவாகும் பொழுதே நான் தெரிஞ்சுக்கிட்டேன்டா அப்படின்றத இன்டைரக்டா தேவன் காட்டும்படியாக தான் அந்த கோலை துளிர்க்க மட்டும் செய்யல, அது பூ பூத்து அது பழத்தை கொடுக்கக்கூடிய விதத்துல அந்த கோலை தேவன் மாற்றி இருந்தார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? நான் சொல்றேன் உங்களுக்கு இன்னைக்கு, ஆண்டவரே நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்களா, நான் உங்க பிள்ளை தானா, நான் உங்க வழியில தான் நடக்கிறேனா அப்படின்ற 1000 கேள்விகள் உள்ளத்துல ஓடிக்கிட்டே இருக்குது. ஏன் அது ஓடிக்கிட்டே இருக்குனாக்க, வாழ்க்கையில எல்லாமே நெகட்டிவா நடக்குதுல்ல, அதனாலதான் அந்த கேள்வி உங்களுக்குள்ள வருது. ஏன்னாக்க நீங்க விரும்பின மாதிரி ஒரு காரியம் நடக்கல, நீங்க ஆசைப்பட்ட மாதிரி ஒன்றை செய்ய முடியல, நீங்க எதிர்பார்த்த மாதிரி ஒரு காரியம் உங்களுக்கு வாய்க்கல. சோ எல்லாமே நெகட்டிவா போகும்பொழுது நீங்க யோசிக்கிறீங்க, என்ன கடவுள் தெரிஞ்சிருக்கிறாரா, நான் கடவுளுடைய பிள்ளை தானா, நான் கடவுளுடைய ஊழியக்காரன் தானா, இல்ல கடவுளுக்கு நான் ஏதாச்சும் செய்யறதுக்காக தான் கடவுள் அழைச்சிருக்கிறாரா, இல்ல 10ஓடு 1 11 அதோடு இது ஒண்ணா என் வாழ்க்கையும் அப்படியே போயிருமா, எதுக்காக எனக்கு கடவுள் தெரிந்து கொண்டான்ட்டு ஒரு கேள்விக்குறியோடு கூட உட்கார்ந்து கொண்டிருக்கிற உங்களிடத்துல இன்றைக்கு ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். நான் ஆரோனுடைய கோலை துளிர்த்து பூ பூத்து கனி கொடுக்கும்படி செய்தது அவனை தாயின் கருவிலே நான் தெரிந்து கொண்டேன் என்பதை சுற்றி இருக்கிற மக்களுக்கு காட்டத்தக்கதாக தான் அவனுடைய கோலை தேவன் துளிர்த்து பூ பூத்து பழத்தை கொடுக்கும்படி செய்தார். ஹல்லேலூயா. அப்ப நான் சொல்றேன், ஒரு நைட்ல 6 வருஷத்துக்கு அப்புறம் நடக்கக்கூடிய விஷயத்த ஒரே நைட்ல தேவன் ஒரு கோலுக்கு செய்ய முடியும் என்றால், ஒரு சாதாரண ஒரு கோலுக்கு தேவன் அதை செய்ய முடியும் என்றால், நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. நீங்க கடவுளுடைய பிள்ளையா இருக்கிறபடினாலே நீங்கள் தேவனுடைய பிரசன்னத்தில் போய் உட்கார்ந்து அந்த கோல் ஆசாரிப்பு கூடாரத்திற்குள்ளே கொண்டு வந்து இரவு முழுவதும் வைக்கப்பட்ட பொழுது தேவனுடைய பிரசன்னம் அந்த கோலின் மேல் மாத்திரம் பட்டு அந்த கோலை மாத்திரம் துளிர்த்து பூத்து கனி கொடுக்கும்படி செய்தது போல நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் விரும்புகிற ஆசைப்படுகிற காரியங்களை அடைய வேண்டும் என்றால் தேவனுடைய சமூகத்திலே காத்திருங்கள். ஹல்லேலூயா. தேவனுடைய பிரசன்னம் உங்களை உருவாக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த கோல் வெறுமையான கோல் தேவ பிரசன்னத்திற்குள்ளே கடந்து போகும் பொழுது தேவனுடைய பிரசன்னம் முழுவதுமாய் அந்த கோலின் மேல் இறங்கின பொழுது அந்த கோலை தேவன் துளிர்க்கும்படி செய்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் சிலரோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். என் வாழ்க்கையில் இது நடக்கலையா ஆண்டவர், இதை நான் ஆசைப்பட்டனே, இதை நான் எதிர்பார்த்தனே, இது நான் காத்திருந்தன, இது என் வாழ்க்கையில் நடக்கலையா ஆண்டவரே என்று சொல்லி நீங்கள் குமுறுகிற குமுறல்களையும் உங்களுடைய வேதனையான பாரமான வார்த்தைகளையும் தேவன் தன்னுடைய காதுகளிலே கேட்டுக்கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அவர் உங்களிடத்திலே பேசுகிறார். என் மகனே, என் மகளே, என் சமூகத்தில் தரித்திரு, என் பிரசன்னத்தில் உட்காரு, அங்கே இங்கேயும் ஓடாத, அலசடிப்படாத, ஆரோசப்படாத, என் சமூகத்தில் உட்காரு, என் பிரசன்னத்துல உட்காரு. என் பிரசன்னத்துல எவ்வளவாய் நீ உட்காருகிறாயோ அவ்வளவாய் உன்மேல் என்னுடைய பிரசன்னம் இறங்கி
நீ எதெல்லாம் செய்யணும்னு ஆசைப்பட்டியோ அதெல்லாம் கடந்து நான் உன்னை கொண்டு என்னெல்லாம் செய்யணும்னு ஆசைப்பட்டனோ, உனக்கு எதெல்லாம் கொடுக்கணும்னு நினைச்சனோ அதை எல்லாம் நான் உனக்கு கொடுக்கக்கூடியவராக இருக்கிறேன். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை துதிப்போமா? நன்றி 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 ஆண்டவர், நன்றி ஆண்டவர். உங்க மேல் தேவ பிரசன்னம் வருகிறது. ஹல்லேலூயா. சார், நான் தகுதி இல்லாதவன் சார். நான் பைபிளை வாசிக்கிறது இல்லை, நான் செபிக்கிறது இல்லை, நான் உபவாசிக்கிறது இல்லை, நான் சரியா கோயிலுக்கு வர்றதில்லை, நான் சில காரியங்களை சரியா பண்றது இல்லை. என் மேல தேவனுடைய பிரசன்னம் இருக்குமா? வேதம் சொல்லுகிறது, சுகம் உள்ளவனுக்கு வைத்தியம் வேண்டியதில்லை. யாருக்கு தான் வைத்தியம் தேவை சொல்லுங்க. திருவிருந்து கொடுக்கும் போதெல்லாம் சொல்லுவாங்க, இந்த பொடி போடுறவங்க, சிகரெட் குடிக்கிறவங்க, ஊழியக்காரர் ரொம்ப கனத்த குரல்ல பேசுவார். பொய் சொல்றவங்க, ஏமாத்துறவங்க, திருடுறவங்க, கோயிலுக்கு கரெக்டாக வராதவங்க, தசமபாவம் காணிக்க கொடுக்காதவங்க, உபவாசிக்காதவங்க, உண்மையா இல்லாதவங்க, நீங்கள் எல்லாம் இந்த வேலையில இந்த இடத்தை விட்டு கொஞ்ச நேரம் வெளியே இருக்கும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்ளுகிறேன். கடவுள் அடியே பார்ப்பாரு. அப்பா, நான் திருவிருந்து ஏற்படுத்தி வச்சதே அவன் சாப்பிட்டு சுத்தமாகன்றதுக்காக ஏற்படுத்தி வச்சிருக்கிறேன். அவனை எல்லாத்தையும் வெளியே அனுப்பிச்சிட்டு நீங்க எல்லாம் உட்காந்து சாப்பிட்டீங்கன்னாக்க அவன் அப்படியே வெளியே நின்று பார்க்குறான். அவங்களா, நான் தப்பு பண்ணிட்டேன், எனக்கு தகுதி இல்லையா? அவனுக்குள்ள அந்த வேதனை, அந்த முகத்தை பார்க்க முடிகிறது. ஆனால் என்ன செய்யணும்னாக்கா, ஊழியக்காரங்க தவறு செய்திருந்தாலும் கூட இந்த நேரத்தில் தேவனிடத்தில் மனம் திரும்புங்கள். ஹல்லேலூயா. தேவ பிரசன்னத்தில் நீங்கள் மனம் திரும்பும் பொழுது உங்களை தேவன் துளிர்க்கும்படி செய்வார். ஹல்லேலூயா. அப்போ உட்காரும் பொழுது தேவ பிரசன்னத்தில் நான் சொல்கிறேன், துளிர்க்கும், உங்கள் வாழ்க்கை துளிர்க்கும், உங்கள் சுக வாழ்வு துளிர்க்கும், உங்களுக்கு நன்மை துளிர்க்கும், உங்களுக்கு ஞானம் துளிர்க்கும், உங்களுக்கு தைரியம் துளிர்க்கும், உங்களுக்கு ஆசீர்வாதம் துளிர்க்கும், உங்களுக்கு உயர்வு துளிர்க்கும், உங்களுக்கு பெருக்கம் துளிர்க்கும். நீங்கள் விரும்புகிறதை காட்டிலும் 1000 மடங்கு அதிகமாய் தேவன் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. சவுல் தாவீதை பார்த்து சொல்லுகிறாரா, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவனே, நீ பெரிய காரியங்களை செய்வார். சத்ருவனுடைய வாயிலிருந்து ஆசீர்வாதத்தை தாவீதுக்கு தேவன் வரும்படி செய்தாரா. இந்த மாலை வேளையில கர்த்தர் சிலரோடு பேசிக்கிட்டு இருக்கிறாரு. உங்களை யாரு சபிச்சாங்களோ, யாரு உங்களுக்கு எதிராக வேலை செய்தாங்களோ, அவங்க வாயினாலேயே சொல்ல போறாங்க, ஐயா உங்க கூட கடவுள் இருக்கிறார், ஐயா உங்க கூட மட்டும்தான் கடவுள் இருக்கிறாரியா, என்னை மன்னிச்சிடுங்கய்யா, எனக்காக செபம் பண்ணுங்கய்யா, நான் நீங்க செய்கிற வேலையோடு இணைந்து நீங்கள் சொல்லுகிற காரியத்தை மாத்திரம் செய்வேன் ஐயா என்று சொல்லக்கூடிய விதத்தில் உங்களுக்கு எதிராக இருக்கிறவர்களை தேவன் உங்கள் பக்கமாக திருப்புகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களுக்கு எதிராக செயல்பட்டுக்கிட்டு இருந்தாங்கல்ல, நீங்க கூட வருத்தப்பட்டீங்கல்ல, இப்பெல்லாம் பண்றாங்க ஆண்டவர்னு சொல்லிட்டு கடவுள் சொல்றாரு, அத்தனை பயலையும் நோட் பண்ணி ஒருத்தன் கூட மிஸ் ஆகக்கூடாது, மொத்த பயலும் உனக்கிட்ட நீ சொல்றதை மாத்திரம் அவர்கள் செய்யக்கூடிய விதத்திலே தேவன் ஒரு அற்புதத்தை செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? உங்களுக்கு சத்துருக்களே இல்லாத இடத்துல தேவன் கொண்டு வர போகிறார். தாவீது தன் வாழ்நாள் முழுவதும் சத்துருக்களோடு போராடிக்கிட்டே இருந்தானா. சாலமோனுக்கு சத்துருவே இல்லாத ஒரு வாழ்க்கையை அவன் பையனுக்கு கொடுக்கிறார். தாவீதுக்கு வாழ்நாள் முழுக்க சத்துருக்களோட போராட்டம். சாலமோன் வர்றான், அவங்க அப்பா சொல்றாரு, எல்லாத்தையும் வேற அறுத்துட்டேன், ஒருத்தன் உனக்கு எதிரியே கிடையாது, நீ சமாதானம் உள்ளவனாக ரிலாக்ஸா நீ இந்த இஸ்ரவேல் தேசத்தை ஆட்சி பண்ணுப்பான்னு சொல்லி அவனுடைய கரத்துல தேவன் யுத்தம் இல்லாத ஒரு ஆளுகையை சாலமோனுடைய கரத்துல தேவன் கொடுத்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உங்களிடத்துல பேசி கொண்டிருக்கிறார். போன வருஷம் நீ நிறைய யுத்தங்களை சந்திச்சிட்ட, நிறைய வேதனைகளை சந்திச்சிட்ட, நிறைய போராட்டங்களை சந்திச்சிட்ட, நிறைய உபத்திரங்களை செஞ்சுட்ட, நிறைய உன்னை வேதனைப்படுத்தக்கூடிய வார்த்தைகள் உன்னை நோக்கி வந்துச்சு. எல்லாவற்றையும் சகிச்சு 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 நீ கடந்து வந்துட்ட. இனி கடவுள் சொல்றாரு, உன் வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் துளிர்க்க போகிறது. ஹல்லேலூயா. எதிர்பாராத விதத்துல நன்மைகள் உன் வாழ்க்கையில உண்டாக போகிறது. ஒரு இரவிலே தேவன் உன் வாழ்க்கையில அற்புதங்களை செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஒரு இரவிலே ஆரோனுடைய கோல் துளிர்க்க என் தேவனால் செய்ய முடியும் என்றால் ஒரு இரவுல வாழ்க்கையை தேவன் மாற்றக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய சரீரத்தில் ஒரு மாற்றத்தை தேவன் உண்டாக்கி கொண்டிருக்கிறார். உங்களுடைய மனதில் ஒரு மாற்றத்தை உண்டாக்கி கொண்டிருக்கிறார். உங்களுடைய இருதயத்தில் மாற்றத்தை உண்டாக்குகிறார். உங்களுடைய உடல் உறுப்புகளில் மாற்றத்தை உண்டாக்கி கொண்டிருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தை உண்டாக்கி கொண்டிருக்கிறார். உங்களுடைய நன்மைகள் தேவனால் உங்களுக்கு துளிர்க்கிறது. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்வோமா? நன்றி 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 தகப்பன், நன்றி ராஜா.
ஆரோனுடைய கோல் துளிர்த்து பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. என் தாயின் கருவில் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறீங்களே, அதற்காய் நன்றி ஆண்டவரே. இனி வருகிற ஒவ்வொரு நாளும் அது என்னுடைய நாள் ஆண்டவரே. இனி வருகிற ஒவ்வொரு நாளும் நான் அதை ரூல் பண்ண போறேன் ஆண்டவரே. அந்த ஒவ்வொரு நாளையும் நான் ஆசீர்வாதமாய் மாற்றிக்கொள்ள போகிறேன் ஆண்டவரே. முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவனா என்னை நீர் மாற்றி இருக்கிறதற்காக நன்றி. எனக்கு தோல்வி இல்லை, நான் வெற்றி பவனி செல்வேன். ஹல்லேலூயா. வெற்றி பவனி செல்வேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சிலரோடு பேசிக்கிட்டு இருக்கிறாரு. நீ வெற்றி பவனி செல்ல போகிறார். உன்னை சுமந்து கொண்டு போக போறாங்க, தூக்கிக்கிட்டு போக போறாங்க, பல்லாக்கில் வைத்து. நீங்க பார்க்க போகிற ஆண்டவரே, எனக்கா ஆண்டவரே இந்த கணம்? ஆமான் செய்த எல்லா சதி வேலைகளையும் தேவன் முறியடித்து மொர்தெகாயை ஆமானுக்கு முன்பாக நடக்க செய்து மொர்தெகாயை தேவன் கனப்படுத்தினார். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் உங்களிடத்துல பேசி கொண்டிருக்கிறார். உன்னை அழிக்கணும்னு நினைச்சவன் உன்னுடைய நன்மைக்காக முன்னாடி நடந்து போக போகிறான். உன்னைய தேவன் பல்லாக்களை கொண்டு போக போகிறாரு. நீ பவனி போகும்படியா செய்ய போகிறாரு. நீ போகிற இடத்தில் எல்லாம் தேவன் தன்னுடைய வாசனையை வீச செய்ய போகிறார். ஹல்லேலூயா. கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. நன்றி 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 ஆண்டவர். நான் பேசும் பொழுது என்னுடைய இருதயம் எனக்குள்ளே மகிழ்கிறது. என் இருதயம் எனக்குள்ளே மகிழ்கிறதுக்கான காரணம் என்னன்னாக்க, நான் அதை விசுவாசிக்கிறேன். நான் விசுவாசிக்கும் பொழுது என் உடல்ல மாற்றத்தை நான் உணர்கிறேன். என் மனநிலையில மாற்றத்தை உணர்கிறேன். தேவன் இந்த இடத்துல இருக்கிறார். உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்மையை தேவன் திட்டமிட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொருத்தருக்கும் தேவன் நன்மையை திட்டமிட்டு இருக்கிறார். ஒருத்தர் கூட மிஸ் ஆகவே மாட்டீங்க. ஒவ்வொருத்தர் மேலும் தேவன் தன்னுடைய நன்மையான கரத்தை வைத்திருக்கிறார். உங்களுக்கு நன்மையினாலே தேவன் நிரம்பி வழியக்கூடிய ஆசீர்வாதங்களை கட்டளையிடுவாராக. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி. முதலாவது என்னதுங்க? ஆரோனுடைய கோல். இரண்டாவது எலும்புகள் உயிர்த்தது. எடுத்து வாசிங்க. எசேக்கியேல் 37 அதிகாரம். ஒன்னாம் வசனத்திலிருந்து எசேக்கியேல் 37:1 வாசிங்க. கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தி என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது. அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாய் இருந்தது. 2 வார்த்தைகள் இந்த இடத்துல. மகா திரளாய் கிடந்தது. எண்ணிக்கை கடங்காத மனித எலும்புகள் குவியல் குவியலாக கிடக்குதான். அதாவது கோல், ஆரோனுடைய கோல் வச்சிருந்தாங்க பாத்தீங்களா, ஆசாரிப்பு கூடத்துல அடிக்க வச்சிருந்தாங்கல்ல, அந்த மாதிரி அடிக்க வைக்கல, கலைச்சிருக்குது. அப்படியே குவியலா குவிஞ்சு கிடக்குது. எந்த எலும்பு எந்த உடம்போடதுன்னு தெரியவே இல்லை. மகா திரளாய் இருந்தது, அது மிகவும் உலர்ந்ததுமா இருந்தது. பாருங்க, ரொம்பவும் நிறைய இருக்குது. ரெண்டாவது அது ரொம்பவும் காஞ்சு போயிருந்துச்சு. அப்படின்னாக்க ரொம்ப வருஷம் ஆச்சு செத்து போய் ரொம்ப வருஷம் ஆனனால பறவைகள் எல்லாம், மிருகங்கள் பறவைகள் அவங்க மாம்சத்தை தின்னுட்டு வெறும் எலும்புகளை மட்டும் போட்டுட்டு போயிருக்குது. அந்த எலும்புகளுக்குள்ள உடஞ்சு சுக்குநூறாகி அங்கங்க செதறி குவியலா கிடக்குது. அப்படியே ஒரு மண் மேடு போல குவிஞ்சு கிடக்குது. அடுத்து வாசிங்க. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிர் அடையுமா என்று கேட்டார். ஹல்லேலூயா. யார்கிட்ட கேட்கிறார்? கடவுள் தீர்க்கதரிசியை பார்த்து கேட்கிறாரு. ஃப்ரெண்டு போல பேசுறார் தீர்க்கதரிசி கிட்ட. ஹல்லேலூயா. தீர்க்கதரிசி தேவனுடைய வாயா இருக்கிறானா? கடவுள் எப்பயுமே தீர்க்கதரிசி எப்படி பேசுவார்னாக்க ஃப்ரெண்டு போல தான் பேசுவாரு. நம்ம இன்னைக்கு 2 பேரை பார்த்தவொன்னு பேச வந்தீங்களா, மச்சான் எப்படா இருக்கிற, நல்லா இருக்கா மச்சான், நீ எப்படி இருக்கிற? அந்த மாதிரி கடவுள் தீர்க்கதரிசியை பார்த்தோன்னே அவர் ஸ்டாண்டர்டுக்கு பேச மாட்டாரு. அவன் ஸ்டாண்டர்டுக்கு இறங்கி வந்துருவார். இறங்கி வந்து அவன் தோள் மேல கை போட்டு கேட்கிறாரு. அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். இந்த எலும்புகள் எல்லாம் உயிரடையுமா அப்படின்னு எசேக்கியேல் தீர்க்கதரிசியை பார்த்து கடவுள் கேட்கிறாரு. அதுக்கு அவன் என்ன சொல்றான் பாருங்க. அதற்கு நான், கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவீர் என்றேன். ஹல்லேலூயா. தீர்க்கதரிசிக்கு ஒரே ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் என்னன்னாக்க, அவனா வாயை திறந்து எதுவும் பேச மாட்டான். அவர் சொன்னதை மட்டும்தான் பேசுவான். அவர் உயிரடையுமான்னு கேட்கிறாரு. ஆமா இல்லைன்னு சொல்ல வேண்டியதானே? அதை கூட சொல்ல மாட்டான். ஆண்டவரே, நீங்க என்ன நினைக்கிறீங்களோ, நீங்க என்ன சொல்றீங்களோ அதுதான் நடக்கும், அதை தான் நான் சொல்லுவேன். ஹல்லேலூயா. பிரசங்கிக்கும் அதிக பிரசங்கிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னாக்க, பிரசங்கி கடவுள் சொல்றத சொல்றவன் பிரசங்கி,
கடவுள் சொன்னதோட சேர்த்து இவன் ஒன்று 2 எக்ஸ்ட்ரா பிட்டை போட்டு சொல்றான் பாத்தீங்களா, அவன் தான் அதிக பிரசங்கி. ஹல்லேலூயா. அப்ப தீர்க்கதரிசி கடவுள் கேட்கிறாரு, இந்த எலும்புகள்லாம் உயிரடையுமா அப்படின்னு கேட்கிறாரு. அதை நீர் அறிவீர் ஆண்டவரே அப்படின்னு சொல்ற கடவுள் பாக்குறாரு, நல்லா உன்னை வளர்த்திருக்கண்டா, நல்லா வளர்ந்திருக்கிற. அடுத்த வசனம் 4ஆம் வசனம். அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். ஹல்லேலூயா. என்ன சொல்றாரு பாருங்க. இந்த இடத்துல முக்கியமான பாயிண்ட். இந்த இடத்துல சில பேர் கோட்டை விட்டுருவாங்க. அதனால தான் மறுபடியும் உங்கள்ட்ட சொல்றேன். இதான் முக்கியமான வார்த்தை. தயவு செய்து கவனிங்க. உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். சார், உயிரோடு இருக்கிறவனுக்கே உட்கார சொல்லி கவனினா கவனிக்க முடிய மாட்டேங்குது. கவனின்னு சொல்லி சொல்லி கடவுளுடைய வார்த்தையை உள்ள தள்ள வேண்டியதா இருக்குது. செத்து போய், உயிர் போய், உறுப்புகள் அழிஞ்சு, தோல் அழிஞ்சு, நரம்பு போய், ரத்தம் போய், எலும்புகள் உடைக்கப்பட்டு, எலும்புகள் செதறப்பட்டு கிடக்குது. எந்த எலும்பு எதோடதுன்னே தெரியாம குவிஞ்சு கிடக்குது. அதை பார்த்து கடவுள் சொல்ற தீர்க்கதரிசிட்ட, உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். ஹல்லேலூயா. இந்த சின்ன குழந்தைங்களை கூட்டி போய் ஸ்கூல்ல உட்கார விடும் பொழுது, கிண்டர் கார்டன்ல உட்கார வைப்பாங்கல்ல, உட்கார வைக்கும் பொழுது அந்த குழந்தைங்க கிட்ட டீச்சர் எப்படி பேசுவாங்க? செல்லம், டீச்சரை பாருங்க, நான் எப்படி செய்யறனோ அதே மாதிரி நீங்களும் செய்யணும் அப்படின்னு டான்ஸ் ஆடி பாட்டு பாடி அந்த குழந்தைக்கு சில விஷயங்களை கற்றுக் கொடுப்பாங்கல்ல. அப்படி உலர்ந்த எலும்புகள்கிட்ட போய் விசைக்கல் தீர்க்கதரிசி சொல்ற கடவுள், உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். ஹல்லேலூயா. அந்த எலும்புகள்கிட்ட போய் பேசுறான். சார், தீர்க்கதரிசின்றவன் யாருனாக்க, கொஞ்சம் கூட வெக்கப்படாம, கொஞ்சம் கூட யோசிக்காம கடவுள் சொல்ற இடத்துல போய் கடவுளுடைய வார்த்தையை சொல்லிடுவான். ஹல்லேலூயா. யோனா தீர்க்கதரிசி ஒருத்தர் இருந்தாரு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? வேதத்துல இந்த பக்கம் லெஃப்ட் போப்பானாக்க ஸ்ட்ரெயிட்டா ரைட்ல போறான். கடவுள் பாக்குறாரு, நான் கரெக்டா தானே சொன்னேன், லெஃப்ட்ன்ற அவன் ரைட்ல போறான். கடவுள் லெஃப்ட்னு சொல்லி லெஃப்ட்ல போனானா அவன் பிரசங்கி, கடவுள் லெஃப்ட்னு சொல்லி ரைட்ல போனானா அவன் யாருங்க? அதிக பிரசங்கி. அப்போ இந்த இடத்துல கடவுள் சொல்றாரு, உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்கிறேன். உங்க வாழ்க்கையில எதெல்லாம் சரியா இல்லையோ, எதெல்லாம் நீங்க விரும்புற மாதிரி இல்லையோ, அதை பார்த்து நீங்க சொல்லுங்க, என் எலும்பே கர்த்தருடைய வார்த்தையை கேளு. நீங்க நினைக்கலாம் உங்க எலும்பு கர்த்தருடைய வார்த்தையை கேட்காதுன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா வேத எழுத்தின்படி நான் சொல்றேன், கர்த்தருடைய வார்த்தையை கேளு என்னுடைய எலும்பேன்னு நீங்க சொல்லும் பொழுது உங்களுடைய எலும்புகள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கக்கூடிய விதத்திலே தான் தேவன் அதை உருவாக்கி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? இந்த 37ஆம் அதிகாரத்தை வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க. ரொம்ப டீட்டெயிலா அதில் சொல்லப்பட்டிருக்குது. தீர்க்கதரிசிட்ட கடவுள் சொல்றாரு, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள் அப்படின்னு எலும்பு கிட்ட போய் பேச சொல்றாரு. பிரசங்கில எடுத்து வாசிச்சு பாருங்க. எறும்பு கிட்ட போயிட்டு நீ சுறுசுறுப்பா கத்துக்கோன்றாரு. குழி முசல்கிட்ட போய் இதை கத்துக்கோன்றாரு. சிங்கத்திட்ட அதை கத்துக்கோன்றாரு. எல்லாத்தையும் அதை கத்துக்கோ இதை கத்துக்கோன்னு சொன்னவரு எங்க தீர்க்கதரிசி சொல்றாரு, உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். நான் சொல்றேன், இன்னைக்கு நீங்க தான் கடவுளுடைய வார்த்தையை கேட்கறது இல்ல. ஆனா உங்களை தவிர எல்லாமே கர்த்தருடைய வார்த்தையை கேட்கக்கூடிய விதத்துல தான் தேவன் டிசைன் பண்ணி இருக்கிறாரு. ஹல்லேலூயா. கடவுள் அப்படிதான் உருவாக்கி இருக்கிறாரு, அப்படிதான் தேவன் சிருஷ்டித்து இருக்கிறாரு. அதனாலதான் கடவுள் சொன்ன தீர்க்கதரிசிட்ட எலும்புகள்கிட்ட போய் பேசு அப்படின்றார். அவனும் போய் எலும்புகள்கிட்ட போய் நின்று பேசுறான். கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள் என்று அதனிடத்துல சொல்லும் பொழுது உலர்ந்து போன எலும்பு, உயிர் போய், உடல் போய், உருவம் போய், அழிஞ்சு உடஞ்சு ஒண்ணுமில்லாம கிடக்கிற எலும்பு கிட்ட போய் கர்த்தருடைய வார்த்தையை கேளுன்னு சொன்ன உடனே அந்த எலும்புகள் எல்லாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கக்கூடிய திறனை தேவன் கொடுத்திருப்பார் என்றால், நான் இன்றைக்கு சொல்லுகிறேன், உங்க வாழ்க்கையில எது சரியா இல்லையோ அதை பார்த்து சொல்லுங்க, என்னுடைய சரீரமே கர்த்தருடைய வார்த்தையை கேளு, என்னுடைய ஆத்துமாவே கர்த்தருடைய வார்த்தையை கேளு. அதான் தாவீது சொல்லுகிறாரு, என் ஆத்துமாவே கர்த்தரை, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை. என்ன சொல்றாரு பாருங்க. ஏன்? தாவீதுக்கு தெரியும், என் ஆத்துமாவும் என் உள்ளமும் என் உடலும் என் உறுப்புகளும் தேவனுடைய வார்த்தையை நான் சொல்லும் பொழுது அவைகள் கேட்டு அதன்படி செய்யக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு மிகப்பெரிய ஒரு சத்தியத்தை உங்களிடத்துல பேசி கொண்டு இருக்கிறேன். இந்த சத்தியத்தை நீங்க எங்க போனாலும் கேட்க முடியாது. ஹல்லேலூயா. உங்களுக்காக இன்னைக்கு கடவுள் பேசி கொண்டு இருக்கிறாரு. உங்க வீட்டுக்காரர் சரியில்லையா? வீட்டுக்காரை பார்த்து சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க. நீங்க கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷன்.
உங்கள் மேல் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கிறது. நீங்கள் தீய பழக்கத்திலிருந்து விடுதலையாகி நல்ல ஒரு மனிதனாய் கர்த்தர் உங்களை மாற்றுவார். வீட்டுக்கார பார்த்து பேசுங்க. மனைவி ஒரு மாதிரி இருக்கிறாங்க, மக்கார் பண்றாங்களா, மனைவியை பார்த்து பேசுங்க. கர்த்தருடைய வார்த்தையை கேளு. உன்னை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்வார். நீ குணசாலியான ஸ்திரீ, நீ புத்தியுள்ள ஸ்திரீ என்று சொல்லி மனைவியை பார்த்து பேசும் பொழுது அந்த வார்த்தைகள் அவர்களை மாற்றக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? உங்களை சத்துருக்களை பார்த்து பேசுங்க. என் சத்துருவே, நீ எனக்கு சத்துருவாக இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறாய். கர்த்தருடைய வார்த்தையை கேளு. கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று சொன்னபடினால் நீ செய்கிற எதுவும் என்கிட்ட வேலை செய்யாது அப்படின்னு நீங்க பேசி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், எல்லாத்தோட கர்த்தருடைய வார்த்தைன்ற காரியத்தை சேர்த்துக்கோங்க. கர்த்தருடைய வார்த்தையை கேளு. என் சரீரமே கர்த்தருடைய வார்த்தையை கேளு. என் மனமே கர்த்தருடைய வார்த்தையை கேளு. என் உடல் உறுப்புகளே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்குது. சங்கீதம் மட்டும் வாசிச்சுட்டு வேகமா போகலாமா? சங்கீதம். நன்றி ஆண்டவர். துதிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா. 148 சங்கீதம் வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. இது பூமியில் உள்ளவைகளே கர்த்தரை துதியுங்கள், மகா மச்சங்களே, சகல ஆழங்களே, அக்கினியே, கல்மலையே, உறைந்த மலையே, மூடுபனியே, அவர் சொற்படி செய்யும் பெருங்காற்றே, மலைகளே, சகல மேடுகளே, கனிமரங்களே, கேதுருக்களே. இந்த 148 சங்கீதத்தை வீட்டில் போய் படிச்சு பாருங்க. அதுல சொல்றாரு, எல்லாம் கடவுளை துதிப்பதாக. ஹல்லேலூயா. அப்ப எல்லாம் கடவுளை துதிப்பதாகனாக்க எல்லாம் கடவுளுடைய வார்த்தையை கேட்கக்கூடிய விதத்துல தான் தேவன் படைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க சொல்லுங்க, உங்களுடைய சரீரத்துல எந்த உடல் உறுப்பு உங்களுக்கு எதிராய் செயல்பட்டு கொண்டிருக்கிறதோ, பலவீனமாக இருக்கிறதோ, அந்த உறுப்பை பார்த்து பேசுங்க. எப்படி பேசுறதுனாக்க, இந்த பாரு என் எலும்பே கர்த்தருடைய வார்த்தையை கேளு. எசேக்கியேல்ல சொல்லப்பட்டிருக்குல்ல, உலர்ந்த எலும்புகளே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க தீர்க்கதரிசி சொல்லும் பொழுது அந்த உலர்ந்து போன எலும்புகள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு உயிர் பெற்று அடைந்ததென்றால், என் எலும்பும் நீயே என் வார்த்தையை கேளு, கர்த்தருடைய வார்த்தையை கேளு. நீ ஆரோக்கியமா இருக்கிற, நீ ஆரோக்கியமா தான் இருப்ப. நீ ஆரோக்கியமா இருக்கும்படி தான் தேவன் உன்னை படைத்திருக்கிறாரு. என்னுடைய வார்த்தையின்படியே, நான் சொல்லுகிற கர்த்தருடைய வார்த்தையின்படியே நீ ஆரோக்கியமாய் இயங்குவாயாக என்று நீங்கள் சொல்லும் பொழுது உங்களுடைய எலும்புகள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? அதான் சங்கீதத்தை தாவீது சொல்லுகிறார், ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அதெல்லாம் படிக்கும்போது ஜெபம் முடிச்சோன்னு சொல்ற வார்த்தை நினைச்சிட்டீங்களா எல்லாரும்? ஜெபம் முடிச்ச உடனே, செய்தி முடிச்ச உடனே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை, அப்படியே ரொம்ப ராகமா சொல்ற மாதிரி அதுக்காக சொல்லப்படலை. அதனுடைய கருத்து என்ன என்று பாருங்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரினாக்கா அது ஆத்துமா கிட்ட சொல்றாரு, இந்த மாதிரி கடவுளை ஸ்தோத்திரம் பண்ணுன்றாரு. அதே போலதான் நீங்க சொல்லுங்க, என்னுடைய பலவீனமான இருதயமே நீ பலன் கொள்ளுவாயாக, கர்த்தருடைய வார்த்தையை கேளு. என் இருதயமே கர்த்தருடைய வார்த்தையின்படியே நீ ஆரோக்கியமாக இருக்கிறாய் என்று சொல்லி உங்களுடைய இருதயத்தோடு கூட நீங்கள் பேசும் பொழுது உங்களுடைய இருதயம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? கடவுளுடைய வார்த்தையை கேட்கும் போது புல்லு அரிக்கணும். புல்லு அரிச்சிச்சு அப்படின்னாக்க வார்த்தை உள்ள வேலை செய்யுதுன்னு அர்த்தம். கடவுளுடைய வார்த்தையை கேட்கும் பொழுது, தம்பி பேசுறாப்ல, நல்லா தான் பேசுறாரு, கோல் துளிர்க்குனாரு, எலும்பு உயிர்க்குனார்ல, நல்லா ரைமிங்காக தான் இருந்துச்சு, நல்ல செய்தி தான், ரொம்ப சூப்பர். அது வேலை செய்யாது. புல் அரிக்கணும். வசனத்தை கேட்ட உடனே சூரிய ஒளி லென்ஸில் பட்டு, லென்ஸில் இருந்து அந்த ஒளி தீக்குச்சியில் பட்டு எப்படி தீக்குச்சி பத்திக்கிட்டு எரியுதோ அப்படியே தேவனுடைய வார்த்தை உங்களை நோக்கி வரும் பொழுது நீங்க உள்ளுக்குள்ள தேவனுடைய வார்த்தையை வாங்கி உங்களுக்குள்ள புல் அரிக்கணும். எப்போ உங்களுக்குள்ள புல் அரிக்க ஆரம்பிக்குதோ அப்பொழுது தேவன் தன்னுடைய வார்த்தையை உங்களுக்குள்ள வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டான்னு அர்த்தம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஆமா. அதனால தான் கடவுளுடைய ஆலயத்தில் வந்து உட்கார்ந்தீங்கன்னா ரொம்ப கவனமா இருக்கணும். வார்த்தை உங்க வாழ்க்கையை மாத்திருங்க. நிறைய பேருடைய வாழ்க்கை மாறாமல் இருக்கிறதுக்கான காரணம் என்னவென்றால், வார்த்தையை அவர்கள் கனப்படுத்தாதபடினாலதான் வாழ்க்கை மாறாமல் இருக்குது. வார்த்தையை கனப்படுத்த ஆரம்பிச்சிட்டீங்கன்னாக்க, இந்த வார்த்தை எனக்காக கடவுள் பேசுகிறபடினால இது எனக்கு வேலை செய்யும் அப்படின்னு சொல்லும் பொழுது அது வேலை செய்யக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? ஒரு 10 தீக்குச்சி அடிக்க வச்சுட்டேன். லெட்ஸை வந்து ஒரு தீக்குச்சி மேல மட்டும் காட்டுறேன். 10 தீக்குச்சி அடிக்க வச்சிட்டேன் தனித்தனியா. லெட்ஸை வந்து ஒரு தீக்குச்சிக்கு மேல மட்டும் காட்டுறேன். எத்தனை தீக்குச்சி பத்திக்கிறோம் சொல்லுங்க?
ஒரே ஒரு தீக்குச்சி மட்டும் தான் பத்திக்கிறோம். ஏன்? அந்த ஒரு தீக்குச்சிக்கு மேல மட்டும்தான் அந்த லென்ஸ்ல இருந்து ஒளி வந்து அதனுடைய ஹெட் தலை மேல பட்டும் பொழுது அது பற்றி எரியக்கூடியதாக இருக்கிறது. அப்படிதான் கோயில்ல வந்து உட்கார்ந்து கடவுளுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது எவர்களுக்குள்ள தேவனுடைய வார்த்தை அசைவாடி ஊடுருவி பாய்ந்து அவர்களை புல்லரிக்க செய்கிறதோ அவர்களுக்குத்தான் தேவன் காரியங்களை செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இருக்கீங்களா? ஐயா ஒரு பாட்டு பாடினார். கல்லும் மண்ணும் எம் கையின் சித்திரம் ஆவியோடும் உண்மையோடும் ஆதி தேவனை வணங்கிடுவோம். என்ன ஒரு அற்புதமான பாட்டு தெரியுங்களா? நாங்கள் ரட்சிக்கப்பட்டப்போ 2099 2000 அதிகாலை ஜெபம் நடக்கும். டெய்லி காலைல 4:30 மணிக்கு போயிடுவோம் சபைக்கு. 5 to 7 அதிகாலை ஜெபம். அதிகாலை ஜெபத்துல இந்த பாட்டை தினந்தோறும் ஊழியக்காரர் பாடுவார். கல்லும் மண்ணும் எம் கடவுள் அல்ல, கையின் சித்திரம் தெய்வமல்ல, ஆவியோடும் உண்மையோடும் ஆதி தேவனை வணங்கிடுவோம். நிகரே இல்லாத சர்வேசா, திகழும் ஒளி பிரகாசா, துதி பாடிட இயேசுநாதா, 10,000 நாவுகள் போதா. ஹல்லேலூயா. பழைய பாட்டு. அது ரொம்ப பிடிச்சது. கல்லும் மண்ணும் எம் கடவுள் அல்ல. சார், கல்லும் மண்ணும் எம் கடவுள் அல்ல. அவருடைய ஆலயத்துல வந்து நானும் கல்லும் மண்ணும் போல உட்கார்ந்து கொண்டிருக்கும் பொழுது நானும் அவரை போல் மாறப்போவதல்ல. எத்தனை பேருக்கு புரியுது? ஆலயத்துல வந்து உட்கார்ந்துட்டீங்கன்னாக்க ஒரு மெழுகுபத்தி எப்படி உருகிறதோ அப்படி தேவ பிரசன்னத்திலும் தேவ வார்த்தையிலும் ஒரு மனிதன் உருகும் பொழுதுதான் தேவன் அவனை உருவாக்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. உருகுகிறவனை தான் தேவன் உருவாக்குவார். உருகாதவனை தேவன் உபயோகப்படுத்துவது இல்லை. அப்ப கர்த்தருடைய வார்த்தை உள்ளுக்குள்ள வரும் பொழுது அப்படியே ஃப்ரீயா விட்டு கொடுங்க. ஆண்டவர் நம்முடைய வார்த்தைகளை விட்டு கொடுக்கிற ஆண்டவர். ஆரோனுடைய கோல் துளிர்த்தது, உலர்ந்த எலும்புகள் உயிர்த்தது. நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. நான் பார்த்து பேசுறேன். என் எலும்பை பார்த்து நான் பேசுறேன். என் நரம்பை பார்த்து பேசுறேன். என் இருதயத்தை பார்த்து பேசுறேன். என் கண்ணை பார்த்து பேசுறேன். என் உடல் உறுப்புகளை பார்த்து சொல்றேன். என் உடல் உறுப்பே கர்த்தருடைய வார்த்தையை கேளு. நீ ஆரோக்கியமா தான் இருக்கிற. உனக்கு கர்த்தர் பலன் கொடுத்திருக்கிறாரு. காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் உனக்கு உண்டு அப்படின்னு உங்களுடைய உடல் உறுப்புகளை பார்த்து சொல்லுங்க. சொன்னீங்க அப்படின்னாக்க அந்த உடல் உறுப்புகள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செயல்படக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசிங்க, அதோடு முடிக்கிறேன். எசேக்கியேல் 37. நன்றி தகப்பனே, நன்றி நன்றி நன்றி. ஹல்லேலூயா. நன்றி நன்றி. 6ஆம் வசனம். நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோலினால் மூடி உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன். அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார் என்று சொல் என்றார். ஆமென். ஹல்லேலூயா. எப்படி சொல்றாரு பாருங்களேன். நரம்பு உருவாகுமா, உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி, அப்படின்னாக்கா சதையை உண்டாக்குறாரா. சதையை உண்டாக்கும் பொழுது உடல் உறுப்புகள், இந்த இருதயம், கண்ணு, மூளை, என்னென்ன உடல் உறுப்புகளோ அதெல்லாம் போய் அந்த எலும்புகள்ல உள்ள உலர்ந்து கிடக்கிற எலும்புகள், பிரிஞ்சு கிடக்கிற எலும்புகள் எல்லாம் ஒன்னா சேருதான், ஒரே ஸ்கெலிட்டனா மாறுதான். அந்த ஸ்கெலிட்டன்ல ஆர்கன்ஸ் எல்லாம் போய் உட்காருதான். அந்த ஆர்கன்ஸ் எல்லாம் வந்து சதை மூடுதான். அந்த சதையில இருந்து நரம்பு உண்டாகுதான். அது மேல தோலை கொண்டு கடவுள் மூடுறாரா. எல்லாம் மூடிட்டு கடவுள் கடைசியில சொல்றாரு, அவைகள் ஆவி அடைந்து உயிரோடு கூட எழும்புவதாக என்று தீர்க்கதரிசியை பார்த்து சொல்றாரு. அவன் சொன்ன பிரகாரமாகவே தேவன் என்ன செய்தார் என்றால் அவைகள் எழுந்து நிற்கும்படியாய் செய்தார். ஹல்லேலூயா. இந்த மாலை வேளையில நான் சொல்றேன், நீங்க சொன்னா நடக்கும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் சொன்னாலாம் நடக்குமா சார்? நீங்க சொன்னாதான் நடக்கும். நிறைய பேத்துக்கு நீங்க யாருன்றது உங்களுக்கு தெரியல. நீங்க யாரு அப்படின்னாக்க உங்க அம்மா அப்பாட்ட கேட்க கூடாது, உங்களுடைய சித்தப்பாட்ட சித்திட்ட கேட்க கூடாது. நான் அடிக்கடி எங்க சின்னம்மாட்ட கேட்பேன். சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது, நான் குழந்தையா இருக்கும்போது எப்படி இருந்தேன், நான் குழந்தையா இருக்கும்போது என்ன பண்ணேன். அவங்க சொல்லுவாங்க, நீ இப்படி இருந்தடா, இந்த சேட்டை பண்ணடா, அந்த சேட்டை பண்ணடா, அங்கே போன இங்கே போன, வீட்டில் இருக்க மாட்டேன், அடி வாங்குவ. அப்படி அவங்க சொல்ல கேட்கும்போது அப்படியே இன்பமா இருக்கும். ஓ, சின்ன வயசுல நான் இப்படிலாம் இருந்திருக்கலாம்னு சொல்லிட்டு. அதே போல உங்களுடைய எதிர்காலத்தில் நீங்க எப்படி இருப்பீங்கன்னு உங்க அம்மா அப்பா கிட்ட, உங்க சொந்தக்காரங்க கிட்ட, உங்க வாத்தியார்ட்ட கேட்கக்கூடாது. அவங்களுக்கு நீங்க எப்படி இருப்பீங்கன்னே தெரியாது. யாருக்கு நீங்க எப்படி இருப்பீங்கன்னு தெரியும்னாக்க இந்த வேதத்தை எழுதி கொடுத்தாரு பாருங்க தேவன், அவருக்குத்தான் தெரியும். உங்க அம்மா வயித்துல உங்களை உருவாக்கும் பொழுது எதற்காய் உருவாக்கினார்
என்பதை அவர் மாத்திரமே அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர்கிட்ட வந்து உட்கார்ந்து ஜெபத்துல கேளுங்க, ஆண்டவரே நான் என்ன ஆண்டவரே என்னை குறித்து என்ன சித்தம் வச்சிருக்கிறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க அவர் அழகா படம் போல உங்களுக்கு காட்டுவார். இதுதான்டா உன்னை குறித்து நான் வச்சிருக்கிறேன், இதுதான் உன்னை குறித்து நான் பண்ண போகிறேன், இதுதான் உன்னை குறித்து நான் செய்ய போகிறேன். உங்களிடத்துல தேவன் அழகாய் பேசக்கூடியவராக இருக்கிறார். நான் சொல்றேன், எவர்கள் வந்து தேவனுடைய ஆலயத்தில் உட்கார்ந்து தேவனுடைய வார்த்தை புறப்பட்டு வரும் பொழுது அதை ரொம்பவும் கவனமாய் ரொம்பவும் மதித்து கனப்படுத்தி அதை கேட்கிறார்களோ அவர்களிடத்திலே தான் தேவன் தனிப்பட்ட முறையிலே பேசக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்ககிட்ட கடவுள் பேசணும் அப்படின்னாக்க கடவுள் யாரை பயன்படுத்தி பேசுறாரோ அவங்க பேசுறதை நீங்க கவனிச்சீங்கன்னா தான் அவர் உங்ககிட்ட பேசுவார். எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஒரு ஊழியக்காரர் பேசும்போது அந்த பேசுறதை நீங்க கவனிக்கல, அதை நீங்க அசட்டை பண்றீங்கன்னாக்க உங்ககிட்ட அவர் தனிப்பட்ட முறையில் வந்து பேச முடியாது. ஏன்? அவர் ஒருத்தனை நியமிச்சு அவங்க கொண்டு உங்ககிட்ட பேசும் பொழுது அதை நீங்க கவனிக்கலனாக்க அவரே வந்து பேசினாலும் நீங்க கவனிக்க மாட்டீங்க. ஆமாவா இல்லைங்களா? என்கிட்ட கடவுள் வார்த்தை கொடுக்குறாரு, போய் சொல்லுப்பான்றாரு. நான் இந்த மாதிரி கடவுள் வந்தாரு சொன்னார் அப்படின்ற பார்த்தா தெரியலையே. சரி, இப்ப அவரே வந்து சொன்னால் நீங்க நம்பிடுவீங்களா? கட்டாயம் நம்ப மாட்டீங்க. ஏன்? ஒரு ஊழியக்காரனுடைய வார்த்தையை எவன் கனம் பண்ணவில்லையோ அவனோடு கூட தேவன் இடைப்படுகிறவர் அல்ல. ஹல்லேலூயா. ஊழியக்காரன கடவுள் நடு பர்சனா வச்சிருக்கிறார், சென்டர் பர்சனா வச்சிருக்கிறாரு. அவனுக்கு சில கனத்தை கொடுத்திருக்கிறார். அந்த கனத்தின் மூலமாக அந்த மக்களோடு தேவன் பேச விரும்புகிறார். அந்த ஆங்கிள் ஒருத்தன் கவர்ந்து வந்த பிற்பாடு தான் அடுத்து அவன் தனிப்பட்ட முறையில் கடவுளிடத்துல பேசும் பொழுது கடவுள் அவனோடு பேசக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கோயிலில் வந்தீங்களா? கடவுளுடைய வார்த்தையை கவனிங்க. அவர் உங்களுக்காக தான் பேசுகிறார். உங்களை கர்த்தர் உருவாக்க விரும்புகிறார். நீங்க பேசுறதை கவனிச்சிட்டீங்கன்னாக்க உங்ககிட்ட தனிப்பட்ட முறையில் தேவன் பேசுவார். ஹல்லேலூயா. இந்த மாலை வேளையில செய்தி முடிச்சுட்டு வீட்டுக்கு போறீங்க, போகும் பொழுது உங்களோடு கூட கடவுள் பேச போகிறாரு. உங்களுடைய இருதயத்துல கடவுள் பேச போகிறாரு. அந்த வார்த்தைகள் உங்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்க கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆரோனுடைய கோல் துளிர்த்தது, உலர்ந்த எலும்புகள் உயிர்த்தது. நீங்களும் உங்களுடைய எலும்புகளை பார்த்து பேசுங்க, நரம்புகளை பார்த்து பேசுங்க, சதையை பார்த்து பேசுங்க, உடல் உறுப்புகளை பார்த்து பேசுங்க. நீங்க பேசுனா அது கேட்டு அதன்படியே செயல்படக்கூடிய விதத்திலே தேவன் அதிகாரத்தை உங்களுடைய வாயிலை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை துதிப்போமா? நன்றி 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 தகப்பனே, நன்றி தகப்பன். இந்த மாலை வேளையிலே எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆரோனுடைய கோல் துளிர்த்தது, எங்களுடைய வாழ்க்கையும் துளிர்க்கும், எங்களுடைய சுக வாழ்வு துளிர்க்கும், எங்களுடைய நல்வாழ்வு துளிர்க்கும், எங்களுடைய ஆசீர்வாதம் துளிர்க்கும், எங்களுடைய ஆரோக்கியம் துளிர்க்கும், எங்களுடைய நன்மை துளிர்க்கும், எங்களுடைய உயர்வு துளிர்க்கும். ஆண்டவரே, நாங்கள் விசுவாசத்தோடு ஆரோனுடைய கோலை துளிர்க்க செய்த தேவன் அரை நாள்ல ஒரு இரவுல அந்த காரியங்களை செய்ய முடியும் என்றால் என்னுடைய வாழ்க்கையிலும் என் தேவன் பெரிய காரியங்களை ஒரு இரவில செய்யக்கூடியவராக இருக்கிறீர். அதற்காய் நன்றி. உலர்ந்த எலும்புகள் உயிரடையும்படி செய்த தேவன் அல்லவா? இன்றைக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் உலர்ந்து போயிருக்கிற காரியங்கள் இயேசுவின் நாமத்தினாலே அவைகள் உயிரடைவதாக தகப்பனே, அவைகள் எல்லாம் உயிர் பெறுவதாக என்று இயேசுவின் நாமத்தினாலே ஊழியக்காரனுடைய ஸ்தானத்திலிருந்து நான் அவர்களை ஆசீர்வதிக்கிறேன். அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் கடந்து போவார்களாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே